சந்தோஷம் சில நேரங்களில் வெற்றி அருகில் வந்துவிடும். சில நேரம் அது வந்து கூட அந்த வெற்றி கனி சுவைக்க முடியாமல் தழுவி விடுகின்றன. இப்போது நடக்கின்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளிலும் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் கடைசி நேரத்தில் பார்ப்பது உண்டு. அந்த 6 பாலில் 30 ரன்கள் அடித்தவர் உண்டு. ஒரே பாலில் ரன் எடுக்காமல் ஒரு ரன்னில் தோற்றவர்களும் உண்டு. ஏன்னா வாழ்க்கையில் போராடி தான் ஜெயிக்க வேண்டும். எந்த நேரத்தில் எந்த வெற்றி நமக்கு கிடைக்கும் என்பது உணர்வது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனால் போராட்டமும் மனம் தைரியமும் இருக்க வேண்டும். நான் உள்ளே வந்தால் என்னால் அதை சாதிக்க முடியும் என்ற அந்த எண்ணங்கள் வலிமை சேர்க்கும் என்பதில் எந்த ஆட்சேபனும் இல்லை. சில நேரங்களில் சில வீரர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து தடுமாறுவதில்லை. வந்தால் அவர்களுடைய வேலையை கனகச்சிதமாக செய்துவிட்டு தான் செல்கிறார்கள். சில நேரங்களில் தடுமாற்றமும் ஏற்படும். ஆனால் போராட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். வெற்றி கனி கெட்டும், வெற்றி கனி கை நிலவும், வெற்றி கெட்டாம் போகும், வெற்றி அருகில் வந்து விலகியும் செல்லும். ஆனால் போராட்டங்கள் விலகக்கூடாது. இன்று சென்றது நாளை திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. போராட்டங்கள் தான் மனித வாழ்க்கை. சில நேரம் அருகிலிருந்து வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். கடைசி நேரத்தில் அது இந்த வெற்றி நம்மை விட்டு விலகி நிற்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்தான் அந்த வெற்றியில் நமக்கும் அதுக்கு வெற்றிக்கும் தோல்விக்கும் இருக்கின்ற ஒரு வேறுபாடாக இருக்கிறது. எனவே வாழ்க்கை என்பது வெற்றிக்கும் தோல்விக்கும் இடைப்பட்ட இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை சக்கரத்தில் அந்த அனுபவத்தை கோர்த்து கொண்டு தான் நீங்கள் நகர வேண்டும். கிடைத்தால் மகிழ்ச்சியும், இல்லை என்றால் துக்கமும் தேவையில்லை. இரண்டும் இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கை தான் இந்த மனித வாழ்க்கை. அது விளையாட்டாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், எதுவானாலும் அந்த வாழ்க்கையோடு நம்மளை பயணித்து செல்வோம் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு.